யாருப்பா மனுஷன்னு கேட்டாங்க. சார் சம்பாதிக்கிற மனுஷனா, வரலாற்றில் நிற்கிற மனுஷனான்னா அதெல்லாம் கிடையாதுங்க. அடுத்தவர்கள் மீது எவன் ஒருவன் அக்கறை கொண்டு இருக்கிறானோ அவனே மனிதன்னு புத்தர் அவர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்துட்டு போறார். வள்ளுவர் சொல்றாரு இதே வார்த்தையை, அறிவினார் ஆகுவது உண்டோ பிரிவின் நோய் தன்னோய் போல் போற்றா கடைன்றார். ஒரு பையன் ரோட்டில் நடந்து போகிறான், அங்கே ஒரு ஷேர் ஆட்டோ அவனை அடிச்சுட்டு போயிடுது. அந்த பையன் பறந்து போய் விழுகிறான், அவனுடைய தலை அடிபட்டு ரத்தம் கொட்டுது. யாராவது ஒருத்தர் வாங்கலேன்னு எல்லாரும் கதறிக்கிட்டு இருக்கும்போது இந்த பையனுடைய அம்மா யார் அம்மா யாருன்னு எல்லாரும் கதறாங்க. யார் இந்த பையனு தெரியலையேன்னு அந்த இடத்துலேருந்து ஒரு குரல் கேட்குது, என் மகனே அப்படின்னு ஒரு அம்மா ஓடி வராங்க. அவங்களுடைய வெள்ளை புடவை கட்டி, இந்த கேரளா புடவை கட்டி ஒரு அம்மா ஓடி வராங்க. என் மகனே என் மகனே என் மகனேன்னு நெஞ்சிலி மார்பிளையும் அடிச்சுட்டு அந்த அம்மா ஓடி வராங்க. அந்த பையனை தன்னுடைய மடியில் போட்டுட்டு அழுகுறாங்க. ஐயோ யாராவது ஒருத்தர் ஆட்டோவை கூப்பிடுங்களேன், என் பையனை ஆஸ்பத்திரி கூப்பிட்டு போனால் ஆட்டோவை கூப்பிடுங்களேன். ரத்தம் படிந்து அவங்களுடைய அந்த புடவை எல்லாம் சகப்பாக மாறுது. ஆட்டோவில் அழுதுகிட்டே அந்த பையனை கூட்டிகிட்டு போகிறாங்க. பக்கத்தில் ஒரு ஆஸ்பத்திரி, நல்ல வேளை பக்கத்துலேயே ஒரு தனியார் மருத்துவமனை இருக்குது, கொண்டு போய் ஐசியூவில் சேர்க்குறாங்க. இப்போ ஒரே பரபரப்பாக இருக்குது. அவங்க ஐசியூலேருந்து ஒரு மெடிக்கல் இது எழுதி கொடுக்குறாங்க, இந்த மருந்துகள்லாம் வாங்கிட்டு வாங்கன்னு மெடிக்கல் ஷாப்பில் எழுதி கொடுக்குறாங்க. இவங்க அப்படியே எடுத்துகிட்டு கொண்டு வந்து மெடிக்கல் ஷாப்பில் கொடுக்குறாங்க. சார் அவர் அந்த மருந்தெல்லாம் எடுத்து வச்சுட்டு 8000 ரூபா பில்லு சொல்கிறாரு. இப்போ இந்த அம்மாட்ட 8000 ரூபா இல்லை, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தன்னுடைய நகைகளெல்லாம் கலட்டி வைக்கிறாங்க. அது ஒருவேளை போலியாக இருந்துச்சுன்னா, ஒருவேளை இமிட்டேஷனாக இருந்துச்சுன்னா, அந்த மருந்து கடைக்காரர் சொல்கிறாரு உங்கள் செல்ஃபோனை வச்சுட்டு போங்க, செல்ஃபோனை வச்சுட்டு போங்க. இவங்க எதுவுமே யோசிக்கல, தன்னிடம் என்ன இருக்கோ எல்லாத்தையும் அப்படியே கொடுத்துட்டு அந்த மருந்துகளை அப்படியே அணைச்சிக்கிறாங்க. அள்ளி எடுத்துகிட்டு போய் அந்த ஐசியூவில் கொண்டு போய் கொடுக்குறாங்க. 1 மணி நேரம் ஆகுது, 2 மணி நேரம் ஆகுது. இப்போ இந்த மருந்து கடைக்காரருக்கு ஒரு கியூரியாசிட்டி, என்ன ஆகுது அப்படின்னு பார்க்கணும். ஏன்னா பேஷண்ட்டுக்கு ஏதாவது ஆச்சுன்னா ஒரு விலை போடுவாங்க, பேஷண்ட்டுக்கு எதுவும் ஆகலைன்னா ஒரு விலை போடுவாங்க. இப்போ மருந்து கடைக்காரருக்கு ஒரு கியூரியாசிட்டி, மெடிக்கல் ஷாப்லேருந்து நேராக ஐசியூவில் போய் கேட்குறாரு என்ன ஆச்சு அப்படின்னு. நர்ஸு சொல்கிறாங்க ஒன்றும் இல்லைங்க, அந்த பையன் குணமாயிட்டான், சரியான நேரத்தில் அந்த அம்மா வந்து சேர்த்தாங்க, இந்த பையன் இப்போ வந்து ஆல் ரைட், உயிருக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, அந்த பையனை காப்பாற்றியாச்சுன்னு. இவர் அப்படியா அப்படின்னு கேட்டு அந்த கதவை திறந்து ஸ்க்ரீனை விளக்கி அந்த பேஷண்ட்டை பார்க்குறாரு. சார் அது அவர் பையங்க, அந்த பையன் அவரோட பையன், என் பையனை காப்பாற்றுறதுக்கு இந்த அம்மா வந்தாங்களான்னு அவருக்கு கண்ணீர் முட்டிட்டு வருது. ஓடி வந்து அந்த அம்மாவினுடைய காலை கட்டிக்கிறாரு. அந்த அம்மா ரத்தம் படிந்த புடவையோடையும், கண்ணில் கண்ணீரோடையும், தலை விரிந்த அந்த தலையோடையும், கையில் ஜெபமாலையை வச்சுட்டு பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு காலை கட்டிக்கிட்டு அழுகிறாரு. அம்மா அது ஏன் பிள்ளைம்மா, நீ காப்பாற்றினது ஏன் பிள்ளைம்மா, என் பிள்ளையை காப்பாற்றுறதுக்கு ஓ நகையை கடத்தி விட்டியம்மா, என் பிள்ளையை காப்பாற்றுறதுக்கு உன்னுடைய செல்ஃபோனை வச்சுட்டு போன்னு சொன்னேனேம்மா, என் பிள்ளைம்மா அது அப்படின்னு காலை கட்டிட்டு அழுகிறேன். அம்மா அவருடைய தலையை கோவி விட்டே சொன்னாங்களாம், நான் உனக்கும் சேர்த்தே பிரார்த்திக்கிறேன் மகனேன்னாங்களாம். யாரா மனிதன்னு கேட்டாங்க. வாழும்போது செத்து செத்து பிழைப்பவன் மனிதனா, வாழ்ந்த பின்பு பேரை நாட்டி நிலைப்பவன் மனிதனா, பிறருக்காக கண்ணீரும் பிறருக்காக செந்நீரும் சிந்தும் மனிதன் எவனோ அவனே மனிதன்.